பொள்ளாச்சி அருகே நல்லிக்கவுண்டன் பகுதியில் தனியார் தென்னை நார் தொழிற்சாலையில் பணியாற்றி வந்த அமராவதி என்ற பெண் ரன்வேயர் மோட்டார் இயந்திரத்தில் சிக்கி உயிரிழப்பு. போலீசார் விசாரணை. பொள்ளாச்சி அருகே உள்ள நல்லிக்கவுண்டன் பகுதியில் கோவையை சேர்ந்த பாலமுருகன் என்பவருக்கு சொந்தமான குமரன் பைப்பர்ஸ் என்ற பெயரில் தென்னை நார் தொழிற்சாலை இயங்கி வருகிறது. இதில் காளிப்பாளையம் கிராமத்தை சேர்ந்த 60 வயதான அமராவதி உள்ளிட்ட 4 பேர் வழக்கம் போல வேலை செய்து கொண்டிருந்தனர். ரன்வேயர் இயந்திரம் இயங்கிக் கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக அந்த மோட்டார் இயந்திரத்தில் அமராவதியின் சேலை சிக்கி இழுத்து செல்லப்பட்டார். சத்தம் கேட்டு அங்கிருந்த ஊழியர்கள் இயந்திரத்தை நிறுத்திவிட்டு வந்து பார்த்தபோது பலத்த காயமடைந்த நிலையில் அமராவதி பரிதாபமாக இறந்து கிடந்தார். பின்னர் போலீசாருக்கு தகவல் கொடுத்ததை அடுத்து அங்கு விரைந்து வந்த தாலுகா காவல் நிலைய போலீசார் இறந்த அமராவதியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக பொள்ளாச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தென்னை நார் தொழிற்சாலையில் பெண் கூலி தொழிலாளி இயந்திரத்தில் சிக்கி உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதி மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.